ஹலோ வெல்கம் வர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியல் தாங்க. மலைசீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை எப்படியாச்சும் வந்து நான் கதிரேசனுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஷாவுக்கும் வந்து தெரிவிக்கணும். ரேணுகா வந்து உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து தெரிவித்தா மட்டும்தான் வந்து இந்த கேஸ்லேருந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து வெண்பாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் வாழ்க்கை வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையை வந்து சொல்கிறாங்க. அப்படி என்ன உண்மையை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி முதல்ல வந்து விஜய் இருந்துட்டு அதுக்கப்புறம் மல்லி இருந்துட்டு 2 பேருமே வந்து பேசுகிறாங்க. நாங்கள் வந்து சொல்ல வர வேண்டிய விஷயத்த வந்து முதல்ல வந்து கேளுங்க, காது கொடுத்து வந்து கேளுங்க, ரேணுகக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே மல்லி அப்படி சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிஷா இருந்துட்டு, என்னது யாருக்குடி ரேணுகக்கா? ரேணுகக்கா வந்து உனக்கு வந்து ரேணுகக்காவா? அவள் எனக்கு தாண்டி அக்கா, உனக்கு வந்து ரேணுகக்கா நல்லா நீ வந்து என் அக்கா வந்து நீ வந்து பேர் சொல்லி சொல்கிறது கூட வந்து உனக்கு வந்து தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம யார் நிஷா வந்து சொல்லி திட்டுறாங்க, பயங்கரமாக வந்து பேசுகிறாங்க. ஆனால் என்ன சொல்ல வராங்க, என்ன பேச வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் முந்திரி கொட்டை மாதிரி வந்து முந்திக்கிட்டு, ஐயோ இதுங்க பண்ணுற அலப்பறை இருக்கே தாங்க முடியலைங்க, இதுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன தான் வந்து பண்ணுறது, ஏது தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. சுத்தமாக ஒரு பைசாவுக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ஜென்மங்களை வந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து புரியலைங்க. பாவங்க நம்ம விஜய் அதுக்கப்புறம் வந்து மல்லி இருந்துட்டு என்ன தான் வந்து உண்மையை வந்து சொல்கிறதுக்கு வந்தாலுமே வந்து அதை வந்து புரிஞ்சிக்காமல் அதுக்கப்புறம் வந்து நீங்கள்லாம் வந்து பேசுனீங்க, இதுக்கு மேலே வந்து ஒரு வார்த்தை வந்து பேசுனீங்க, உங்களை வந்து கொளுத்திடுவேன், கொன்றுவேன், சொருகிடுவேன், பிடிங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கதிரேசன் வந்து பேசுகிறதுக்கு எதுக்குங்க அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணீங்க? அப்போ அவங்களுடைய நம்பரெல்லாம் வந்து வச்சுட்டு தான் இருக்காங்க, பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்து முன்னேறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, ஃபோன் பண்ணி வந்து ஃபோனில் வந்து சொல்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. அவங்க வந்து ஏற்றுக்க முடியல, அது வந்து உண்மையாக வந்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுவுமே காது கொடுத்து வந்து கேட்க முடியல. ஆனால் நம்ம மல்லி இருந்துட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து சும்மா இருக்க முடியாது. ரேணுகாக்கா தான் வந்து நார்மலாக தானே இருக்காங்க, நான் வந்து நேர்லேயே வந்து போயிட்டு வந்து உண்மையை வந்து சொல்லிடலான்னு இருக்கேன், நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய் இருந்துட்டு ரேணுகா வந்து எங்கேயும் போகல, நம்ம கூட தான் வந்து இருக்கா அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு, எதுக்கு மேலே நீ வந்து ஒரு வார்த்தை வந்து பேசினா உன்னை வந்து உயிரோடு வந்து புதைச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து சொல்லவும், உடனே வந்து இதுக்கு மேலே இவங்ககிட்ட வந்து பேசி பிரயோஜனம் இல்லை மல்லி, நான் வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட் பண்ணிடுறாங்க. என்ன தான் வந்து அவங்களுடைய பொண்ணை வந்து நாம் வந்து கொண்டுட்டோம்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து கொண்டோங்களா, எவ்வளோ வந்து பக்குவமாக பதமாக வந்து அவள் வந்து செத்துட்டான்னு சொல்லிட்டு வந்து நாமளே வந்து எல்லாருமே வந்து நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து அவள் வந்து உயிரோடு வந்து கிடைச்சிட்டா. அந்த உயிரோடு வந்து கிடைச்சதை வந்து நாம் வந்து கொண்டாடணுமா இல்லையா, அதை வந்து நம்ம வந்து போய் சொல்லலான்னு சொல்லிட்டு வந்து சொன்னால் அவங்க வந்து நம்ப மாட்டேன்றாங்க. இதுக்கு மேலேயே வந்து நம்ம வந்து போயிட்டு வந்து அவங்கக்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்க முடியும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா, இல்லை அவங்கக்கிட்ட வந்து உண்மையாக தான் வந்து சொல்ல முடியும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து மல்லிகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் வந்து இவங்களுக்குள்ள வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு. நம்ம வந்து சொல்லலாமா வேணாமான்னு சொல்லலாம்னு சொல்லி நினச்சாலுமே வந்து அதை வந்து ஏற்றுக்கிற மனப்பான்மையில் வந்து அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்படி வந்து அப்படியே வந்து ஒரு கஷ்டத்தோடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க, சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது, நிஷா வந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்டது வந்து நடக்க போகுது. அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நிஷாவுக்கு வந்து ரேணுகா வந்து போன உடனே வந்து சொத்தெல்லாம் வந்து நம்ம பேரில் வந்து மாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கனவில் ஒரு இதில் இருந்தாங்க. எப்படியாச்சும் வந்து நம்ம பக்கத்தில் வந்து சொத்து வந்து மாறிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் சொட்டத்தலையை வந்து மாற்றிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் மாற்றாமல் இவ்வளோ நாள் வந்து இழுக்க அடிச்சிட்டு இருந்தார். இதுக்கப்புறம் வந்து என்னால் என் பாடி வந்து தாங்காது, ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன்னா, சொத்தெல்லாம் வந்து உங்கள் பேருக்கு வந்து மாற்றிடலான்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசன் வந்து நிஷாவுக்கு வந்து மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டாருங்க. உடனே நம்ம நிஷாவுக்கு வந்து அப்படியே அப்பா ஆனந்த மலையில் வந்து அப்படியே குதிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க, கூத்தாடுறாங்க. ஆனால் இருந்தாலே வந்து என்னாச்சு, இப்போ திடீர்னு வந்து ஒரு நங்கூரம் போட்ட மாதிரி வந்து ஒரு வந்து போடுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜய்க்கு வந்து ஏற்கனவே வந்து சொத்து இல்லாமல் எல்லாத்தையும் வந்து சொத்தை வந்து அவங்க அக்கா வந்து ஆக்கிரமிப்பு வந்து பண்ணி எல்லாத்தையும் வந்து விரட்டி அடித்து விட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, சொத்து பத்தெல்லாம் வந்து சம்பாரிச்சா மட்டும்தான். ஆனால் இப்போ வந்து சொத்து வந்து தானாக வந்து கைக்கு வந்து வர்ற மாதிரியே இருக்குது. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரேணுகாவுடைய அப்பாவுடைய சொத்து வந்து ரேணுகாவுக்கு வந்து 2 பொண்ணுங்களுக்கும் வந்து சரிசமமாக வந்து பிரித்து கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து இதாக இருக்க போகுது. அதை வந்து நிஷா வந்து நிறைவேற்ற வந்து மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, என் அக்கா வந்து எங்கேயோ வந்து செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து இவ்வளோ நாள் வந்து நினச்சிட்டு இருந்தேன், அவள் வந்து உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி வந்து இவ தான் என் அக்கான்னு சொல்லிட்டு வந்து எப்படி வந்து கூட்டிகிட்டு வந்து நிறுத்துறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் வந்து நிறைய வந்து வரும்.
ஆனால் அந்த கேள்வியெல்லாம் வந்து சமாளித்து வந்து நிஷா வந்து எப்படி வந்து சொத்தை வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஆனால் அந்த சொத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து வக்கீல் வந்து ரெடி பண்ணி வந்து நான் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேங்க சார், நீங்கள் வந்து பார்த்துட்டு கையெழுத்து போட்டால் மட்டும் வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. கதிரேசனும் வந்து பேனா எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பபாய், see you, டாடா.